எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, முத்துக்குமரன் அந்த டேபிளை வந்து துடைக்கிறதுக்கு கோட்டை தாண்டி உள்ளே வராரு. ஓகேவா? அவருக்கு வந்து டாஸ்க் வந்து கொடுக்கணும். அவருக்கு டாஸ்க்கு வந்து இப்போ டேபிள் துடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்குறீங்களா, இல்லை முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னோன்னே ஒரு டேபிள் துடைச்சிக்கிட்டு இருக்காரு. இடையிலே வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஓகேவா? முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய என்ன டாஸ்க்கு கொடுக்க போகிறனோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் வேணுனே காதில் வாங்காத மாதிரி அங்கே திரும்புறாரு, இங்கே திரும்புறாரு. வேணுனே சூப்பராக வந்து பார்த்தோம்னா பெண்கள் அணியை வந்து வெறுப்பேற்றுறாரு. ஓகேவா? இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த டாஸ்க்கை வந்து வர்ஷினி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த பர்ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸு, ஹை நீஸு, மவுண்டைன் கிளைம்பு, அப்புறம் இன்னொரு எக்ஸசைஸு. ஓகேவா? அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அந்த பர்ஃபீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 பண்ணுறதுக்கே தொடைகிடலாம் நடுங்கி போயிடும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸசைஸை 30 டைம் வந்து பண்ணணும். அதுவும் 3 செட்டாக பண்ணணும். 30 30 30 மொத்தம் 90. மொத்தம் 4 எக்ஸசைஸ் அவங்க வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பண்ண சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா தொடை நடுங்கும். அந்த பர்ஃபீஸ்லாம் பண்ணவே முடியாது. ஓகேவா? அவ்வளோ டஃபஸ்ட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறாங்க. முத்துக்குமரனும் வந்து பார்த்தோம்னா அந்த எக்ஸசைஸை வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறாரு. இடையில வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மஞ்சரி மேடம் வந்து பாத்ரூமுக்கு அங்கேயே போயிடுறாங்க. ஓகேவா? இடையில சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க, ஒரு செட்டு மட்டும் பண்ண சொல்லு அப்படின்ட்டு. அதை வந்து முத்துக்குமரன்ட்ட கன்வே பண்ணும்பொழுது, என்னை வந்து 3 செட் தான் பண்ண சொன்னாங்க, நான் வந்து ஒரு செட்லாம் பண்ண முடியாது, அவங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். ஓகேவா? அதனால் ஃபுல் எக்ஸசைஸும் பண்ணி ரொம்ப டயர்டாகி முத்துக்குமரன் அவர்கள் வந்து உட்காந்துட்டார். ஓகேவா? இதை பார்த்து ஆண்கள் எண்ணிலாம், நீங்கள் எப்படி இதை பண்ண சொன்னீங்க, இது பண்ண சொன்னீங்க அப்படின்ட்டு அருண் எல்லாமே சண்டை போடுறாங்க. இதுதான் ப்ரோமோ 1ல் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ஓகேவா? நான் முத்துக்குமரனுங்கிறதுனால தான் இந்த இதை வந்து விளாட கொடுத்தேன், வேறு எதுக்கும் கொடுக்கல அப்படி இப்படின்னு நம்ம அக்கா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னோன்னா, முத்துக்குமரனும் சரி சரி அப்படி விடுங்க அப்படின்னு விட்டார். ஓகேவா? இந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப யோசிப்பாங்களே, நம்ம எவ்வளோ யோசிச்சு அவங்களுக்கு வந்து, அதாவது பெண்கள் அன்றைக்கி வந்து நம்ம டாஸ்க் கொடுத்தோம், அதேமாரி அவங்களும் நம்ம யோசிச்சு டாஸ்க் கொடுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு சண்டையை வந்து நான் உருவாக்கினேன் அப்படின்ட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். முத்துக்குமரோடைய கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்காரு. இவரோட கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?